அனைவரும் சமம் என்ற இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறில் உள்ள தியோசபிக்கல் சொசைட்டியின் 149வது சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய RN ரவி, அடிப்படை தேவைகளான உணவு, கல்வி, சுகாதாரமான குடிநீர், மின்சாரம் போன்றவை எந்தவித பாரபட்சமும் இன்றி கிடைக்க வேண்டும் என கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு அதனை அடைய முடியவில்லை என்றும் தற்போதைய மத்திய அரசு அதனை நிவர்த்தி செய்வதாகவும் குறிப்பிட்டார். வளர்ந்த மாநிலமான தமிழ்நாட்டில் கூட முன்பு சில இடங்களில் வறுமையும் ஊட்டச்சத்து குறைபாடும் இருந்ததாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனுக்கு மதுராந்தகம் அருகே பண்ணை வீடு இருப்பது தெரியவந்துள்ளது. தண்டரை புதுச்சேரி பகுதியில் சுமார் 3.5 ஏக்கர் விவசாய நிலமும் அதில் ஒரு பண்ணை வீடும் இருப்பதாக கூறப்படுகிறது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு தங்கியிருந்து பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்த ஞானசேகரன் அதன் பிறகு இங்கு வருவது இல்லை என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பல்கலைக்கழகங்களில் அரசற்ற நிலை இருப்பதால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சம்பவங்கள் நிகழ்கின்றன என்று அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில், துணைவேந்தர்கள் நியமனம் உள்ளிட்ட பல்கலைக்கழகம் சார்ந்த விவகாரங்களில் ஆளுநர் RN ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை என்று நிரந்தர பதிவாளர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, நிதி அதிகாரிகள் ஆகியோரும் நிரந்தர பணியில் நியமிக்கப்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா முறையாக நடைபெறுவது இல்லை என்பதையும், பட்டச்சான்றிதழில் அரசு அதிகாரிகள் கையெழுத்திடுவது இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் நலன் கருதி தமிழ்நாடு அரசும் ஆளுநரும் கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கிவிட்டு ஒத்திசைவோடு பணியாற்ற வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி வலியுறுத்தியுள்ளார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் குறித்து வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளும் அரசுக்கு கேள்வி எழுப்ப இருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். நசுக்கக்கூடாது. அதனால் இதுபோன்ற ஜனநாயக சக்திகள், அமைப்புகள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் போராடுவதற்கு வருவதற்கு முன்பாகவே வாகனத்தில் இறங்க விடாமல் கைது செய்கின்ற இந்த போக்கு ஏற்புடையதல்ல என்ற கருத்தையும் நான் டிஜிபி அவர்களிடம் தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனைகளை குறித்து நான் சுமார் 25க்கும் மேற்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானங்களை, ஒத்திவைப்பு தீர்மானங்களை தந்திருக்கிறேன். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தேறிய இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராகவும் தந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் சமீப காலமாக நடந்த அத்தனை பிரச்சனைகளை குறித்தும் பேரவைத் தலைவருடைய கவனத்தை கொண்டு சென்றிருக்கிறேன். கண்டிப்பாக எதிர்வரும் கூட்டத்தொடரில் இது குறித்து நான் கேள்வி எழுப்புவேன். அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசிய புகாரில் பாஜகவை சேர்ந்த பெண்ணுக்கு முன்ஜாமீன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்தது. வெள்ள நிவாரண உதவிகள் கிடைக்கவில்லை என கூறி விழுப்புரம் மாவட்டம் இருவேல்பட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த அமைச்சர் பொன்முடி மீது சிலர் சேற்றை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக விஜயராணி என்பவர் முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் பாஜகவை சேர்ந்தவர் என்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சேறு வீசப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த வாதத்தை ஏற்ற நீதிபதி அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு மனுதாரர் இச்செயலில் ஈடுபட்டுள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பாஜக மாநில தலைவர்கள், தேசிய கவுன்சில் உறுப்பினர்கள் தேர்தலுக்கான தமிழக பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி நியமிக்கப்பட்டுள்ளார். விரைவில் தமிழகம் வரும் கிஷன் ரெட்டி பாஜக மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் மாநில தலைவராக அண்ணாமலை நீடிப்பாரா அல்லது புதிய தலைவர் நியமனமா என்பதை அறிவிப்பார் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று குஜராத் மாநிலத்துக்கு மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ், கர்நாடகாவுக்கு மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான், உத்தரப்பிரதேசத்துக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பீகாருக்கு மத்திய அமைச்சர் மனோகர்லால் கட்டர் ஆகியோர் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே JP நட்டாவுக்கு பதிலாக புதிய பாஜக தேசிய தலைவராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் வரும் 5ஆம் தேதி முதல் பேருந்து கட்டணம் 15 விழுக்காடு உயர்த்தப்படும் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. பேருந்து கட்டண உயர்வுக்கு நேற்று நடந்த மாநில அமைச்சரவை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. KSRTC மற்றும் BMTC ஆகிய 2 போக்குவரத்து கழகங்களும் கடந்த 3 மாதங்களில் 295 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பை சந்தித்துள்ளது. இந்த இழப்பை சமாளிக்க 15 விழுக்காடு அளவிற்கு பயண கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டிருந்தது.
கட்டண உயர்வால் கூடுதலாக தினமும் 7,84,00,000 ரூபாயும், மாதத்துக்கு 74,85,00,000 ரூபாயும் அரசுக்கு வருவாயாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழையும் நாய்கள், மாடுகளை தடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் கால்நடைகள் சுற்றித் திரிவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நோயாளிகள் அவதியடைவதால் அதனை தடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழையும் நாய்கள், மாடுகளை தடுக்க வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மருத்துவமனைகளில் மருத்துவ கழிவுகள், மீதமான உணவுப் பொருட்களை முறையாக அகற்ற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அலட்சியம் காட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ள கர்நாடக சுகாதாரத்துறை, மருத்துவமனைகளில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக 1 வாரத்திற்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. தெலங்கானாவில் கல்லூரி மாணவிகள் விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்து வீடியோ எடுக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஹைதராபாத் அடுத்துள்ள மேச்சல் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரியில் உள்ள மாணவிகள் விடுதியில்தான் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. ரகசிய கேமரா மூலம் வீடியோ எடுக்கப்படுவதை கண்டறிந்த மாணவிகள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கல்லூரி மாணவிகள் விடுதி சமையல் ஊழியர்கள் மீது சந்தேகம் இருப்பதாக கூறினர். இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர் கல்லூரி ஊழியர்கள் 12 பேரின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்து வருகின்றனர். மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியின் தலைவராக மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் குமாரசாமி தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான குமாரசாமி மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவராக இருந்து வரும் நிலையில் தலைமை பொறுப்பை தன் மகனுக்கு அளிக்க விரும்புவதாக கூறப்படுகிறது. கட்சியின் முக்கிய பிரமுகர்களும் நிகிலுக்கு தலைமை பொறுப்பு வழங்க வலியுறுத்தி வருகின்றனர். இன்னும் ஓரிரு வாரங்களில் நடைபெறவுள்ள கட்சி கூட்டத்தில் நிகில் குமாரசாமி தலைவராக அறிவிக்கப்படுவார் என தெரிகிறது. மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியை நிறுவிய தேவகவுடா முதல் தலைவராக இருந்தார். அவர் மகன் குமாரசாமி தற்போது தலைவராக இருக்கும் நிலையில் அடுத்து நிகில் அப்பொறுப்புக்கு வரவுள்ளார். கஜகஸ்தானில் விபத்தில் சிக்கிய விமானத்தின் கருப்பு பெட்டியை பிரேசில் விமானப்படை குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். கஜகஸ்தான், அஜர்பைஜான், ரஷ்யா ஆகிய நாடுகளில் தொழில்நுட்ப நிபுணர்களோடு சேர்ந்து அவர்கள் ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆய்வு முடிந்து ஓரிரு நாட்களில் விமான விபத்துக்கான காரணம் குறித்த விரிவான அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கஜகஸ்தானின் அக்தாவ் நகர் அருகே அஜர்பைஜான் நாட்டிற்கு சொந்தமான எம்ப்ரேயர் 190 ரக விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 38 பேர் உயிரிழந்தனர். விமானத்தை ரஷ்ய படைகள் சுட்டு வீழ்த்தி இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படும் நிலையில் அதுகுறித்த விசாரணை தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே 2 வருடங்களுக்கு மேலாக போக்கு காட்டிய சிறுத்தை புலி பிடிபட்டதால் கிராம மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். பெண்ணாங்கூர் அடவிசாமிபுரம் பகுதியில் 2 வருடங்களுக்கு மேலாக அங்குள்ள தனியாருக்கு சொந்தமான ரிசார்ட் பகுதியில் சிறுத்தை புலி நடமாட்டம் இருந்தது. இந்த சிறுத்தை புலி அவ்வப்போது ஆடு உள்ளிட்ட கால்நடைகளை தாக்கிக் கொன்று வந்தது. மக்கள் அளித்த தகவல்களின் அடிப்படையில் வனத்துறையினர் சிறுத்தை புலியை தீவிரமாக தேடி வந்தனர். சிறுத்தை புலியை பிடிக்க கடந்த சில மாதங்களாக கூண்டு வைத்து வனத்துறையினர் காத்திருந்தனர். தற்போது கூண்டில் சிறுத்தை சிக்கியது. பிடிபட்ட சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விடுவது குறித்து வனத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். தனி லாரி மூலம் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிறுத்தை புலியை விடுவதற்கு வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். அரசு புறம்போக்கு மற்றும் கோயில் நிலத்தில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி தனிநபர் தாக்கல் செய்த மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த ஏபல் மூர்த்தி என்பவர் மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலம் மற்றும் கோயில் மானிய நிலத்தில் உள்ள தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் என வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரே கோரிக்கையை வலியுறுத்தி மனுதாரர் ஏன் மீண்டும் மீண்டும் வழக்கினை தாக்கல் செய்கிறார் என தெரியவில்லை என குறிப்பிட்டார். இதுபோன்ற வழக்குகள் உள்நோக்கத்துடனே தொடர்ச்சியாக தாக்கல் செய்யப்படுவதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்த நீதிபதிகள் மனுதாரருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்ததுடன் அதனை பெரியகுளம் சித்த மருத்துவ அலுவலக பிரிவுக்கு வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடன் தவேக தலைவரும் நடிகருமான விஜய் இருப்பது போன்ற போலி புகைப்படத்தை வெளியிட்ட
மை இந்தியா யூடியூப் சேனல் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாஜகவுடன் தவேக தலைவர் விஜய்க்கு தொடர்பு இருப்பது போல சித்தரித்து மார்பிங் செய்யப்பட்ட புகைப்படத்தை பரப்பி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்திய மை இந்தியா யூடியூப் சேனல் மற்றும் அதன் உரிமையாளர்கள் மீது விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி நிர்மல்குமார், மனுதாரர் வரும் 20ஆம் தேதிக்குள் தூத்துக்குடி மாவட்டம் புதுக்கோட்டை காவல் நிலையத்தில் புதிய புகார் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்றும், அந்த புகாரின்படி காவல் ஆய்வாளர் உரிய விசாரணை மேற்கொண்டு 2 மாதத்திற்குள் விசாரணையை முடித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டு தடயவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புக்கு வழங்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் பறிமுதலான டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை வழங்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார். இதனைத் தொடர்ந்து டிஜிட்டல் ஆவணங்களின் நகலை வழங்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் தனது ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு பயிற்சி அளித்து தயார்படுத்தும் வேளையில் அதிமுக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து கேள்வி எழுப்புவார்கள் என்பதால் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்க மறுப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெற உள்ளதாகவும், பேரணிக்கு பிறகு ஆளுநரை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அதேபோல அரசு தரப்பு வெளியிட்ட செய்திக்குறிப்பின் அடிப்படையிலேயே அரசு பள்ளிகளை தத்தெடுக்கும் தனியார் பள்ளிகள் என செய்தி வெளியானதாகவும் அண்ணாமலை கூறினார். உதயநிதி ஸ்டாலின் பிரஸ் பாக்குறது இல்ல. அவரை பார்த்தா நீங்க கேட்கிற முதல் கேள்வி தெரியும், எஸ்கேப். அவங்களுக்கு என்ன, 3 மாசம் நம்ம பார்க்கலனா மக்கள் மறந்துடுவாங்க, அடுத்த இஷ்யூ வரும், அதுக்கு போயிடலாம். இதுல ஒரு துணை முதலமைச்சர் பிரஸ் பார்த்து அவங்க தரப்பு கிளாரிபிகேஷனை கொடுக்க முடியலனா தைரியம் இல்ல உங்களுக்கு. எதுக்கு துணை முதலமைச்சராக நீங்க இருக்கணும்? ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க. என்னன்னு, நீங்க சாப்பிட்ற இடத்துல பின்னாடி அந்த ஞானசேகரன் போட்டோ இருக்குன்னு கேட்டுருவீங்கறதுக்காக ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகின்ற வேகத்தை விட மாசு ஒண்ணு பிரஸ் பார்த்து ஓடுறாரு. அதனால சகோதரி, நான் தெரியாம கேட்கிறேன், எங்கள் குற்றச்சாட்டு திமுக கட்சியின் மீது புகைப்பட ஆதாரத்தோடு அவர் இருக்காரு, பகவலால பங்கேற்றிருக்காரு, இவ்வளவு விஷயங்கள் சொல்லியும் கூட ஒரு கட்சி அப்படியே லெப்ட் ஹேண்ட்ல நான் டீல் பண்ணிடுவேன், இதை மக்கள் மறந்துடுவாங்கன்னா எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஒரு மன விஷயம் இருக்கும். விருதுநகர் நகராட்சியுடன் சிவஞானபுரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுக எம்எல்ஏவை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். சிவஞானபுரம் ஊராட்சியில் உள்ள 7 கிராமங்களில் சிவஞானபுரம், மீனாட்சிபுரம், நந்திரெட்டியப்பட்டி, பாப்பாக்குடி உள்ளிட்ட 4 கிராமங்களை தவிர்த்து மீதமுள்ள சின்னமுப்பன்பட்டி, பேளம்பட்டி, லட்சுமி நகர் ஆகிய 3 பகுதிகளை விருதுநகர் நகராட்சியுடன் இணைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சின்னமுப்பன்பட்டி கிராம மக்கள் 300க்கும் மேற்பட்டோர் திமுக எம்எல்ஏ ஏஆர் சீனிவாசனின் அலுவலகத்திற்கு சென்று முற்றுகையிட்டனர். அவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய எம்எல்ஏ நகராட்சியுடன் சிவஞானபுரம் ஊராட்சி இணைக்கப்பட மாட்டாது என வாய்மொழியாக உறுதியளித்தார். இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான TM கிருஷ்ணா பாரி விருது பிரபல பெண் ஓவியரான லபானி ஜங்கிக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கலை மற்றும் பத்திரிகை துறைகளுக்கு இணைப்பு பாலமாக செயல்படும் தனிநபர்களை கௌரவிக்கும் வகையில் பிரபல கர்நாடக இசைப்பாடகர் TM கிருஷ்ணா மற்றும் பீப்புள்ஸ் ஆர்கைவ் ஆஃப் ரூரல் இந்தியா டிஜிட்டல் பத்திரிகையும் இணைந்து இந்த விருதை அறிமுகம் செய்துள்ளது. இந்த விருதை பெறும் முதல் நபர் என்ற பெருமையை லபானி ஜங்கி பெற்றுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் நாடியா மாவட்டம் துபுலியா கிராமத்தை சேர்ந்த ஓவியர் லபானி ஜங்கி இந்திய கிராமப்புற நிலையை வெளிப்படுத்தும் வகையிலான ஓவியங்களை வரைந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தவர். அமெரிக்காவில் புத்தாண்டு தினத்தன்று நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை தொடர்ந்து நியூயார்க் நகரம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நகரின் முக்கிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். புத்தாண்டு தினத்தன்று நியூ ஆர்லின்ஸ் நகரில் ISIS கொடி பொருத்தப்பட்ட காரை இயக்கி வந்த ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பொதுமக்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியதில் 15 பேர் உயிரிழந்தனர். இதற்கிடையே லாஸ் வேகாஸ் நகரில் உள்ள ட்ரம்ப் ஓட்டலுக்கு வெளியே
டெஸ்லா சைபர் ட்ரக் கார் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி கார் ஓட்டுநர் உயிரிழந்தார். மேலும் 7 பேர் காயமடைந்தனர். இது பயங்கரவாத சதித்திட்டங்களாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் நியூயார்க் நகரம் முழுவதும் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை வழிமறித்து கல்வீசி கண்ணாடியை உடைத்தவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கொத்தம்பாடியில் 30க்கும் மேற்பட்ட பயணிகளோடு அரசு நகர பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது சாலையின் குறுக்கே ஓடி வந்த மர்ம நபர் பேருந்து மீது கல்வீசி விட்டு தப்பி ஓடினார். இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி முற்றிலுமாக உடைந்து சேதமானது. உடனடியாக ஓட்டுநர் பெரியசாமி பேருந்தை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதுகுறித்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். திண்டுக்கல்லில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சக்கரம் கழன்று ஓடியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் உயிர் தப்பினர். வழக்கம் போல பள்ளி முடிந்து மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு வந்த தனியார் பள்ளி வேனின் சக்கரம் திடீரென கழன்று ஓடியது. இதையடுத்து மாணவ மாணவிகள் பயத்தில் அலறியடித்து துடிக்க உடனடியாக அக்கம் பக்கத்திலிருந்து வந்தவர்கள் வேனில் இருந்த பள்ளி மாணவர்களை பத்திரமாக மீட்டனர். இதுகுறித்து பேசிய மாவட்ட கல்வி அலுவலர் நாகேந்திரன், சம்பந்தப்பட்ட பள்ளி எந்தவொரு வாகன அனுமதியும் இல்லை என்றும் இதுகுறித்து உடனடியாக விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைக்கு கிடைத்தது வாய்க்கு கிடைக்கவில்லையாம். தேனி மாவட்ட விவசாயிகள் புலம்புகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதியில் 40% நிலங்களில் மானாவாரியாக விவசாயம் செய்யப்படுகிறது. வடகிழக்கு பருவமழையை பயன்படுத்தி எள் விவசாயத்தில் ஈடுபட்ட நிலையில் நல்ல விளைச்சலை தந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இந்த ஆண்டு ஏக்கருக்கு 12 குவிண்டால் வரை எள் கிடைத்ததாக மகிழ்ச்சியடைந்த விவசாயிகள் அதனை விற்று காசாக்க நினைத்தபோது ஏமாற்றமே மிஞ்சியதாக கூறுகின்றனர். ஒரு குவிண்டாலுக்கு 2000 ரூபாய் வரை விலை குறைந்து 13,000 ரூபாய்க்கு விற்பனையாகியிருக்கிறது. மகசூல் அதிகரித்தால்தான் ஓரளவிற்கு நிம்மதி பெருமூச்சு விட முடிந்ததாக கூறுகின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அரசு பேருந்தை கடத்தியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். அங்குள்ள புதிய பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து காணாமல் போனதால் அதிர்ச்சியடைந்த ஓட்டுநர் போக்குவரத்து கழக கிளை மேலாளருக்கு தகவல் தெரிவித்தார். புகாரை தொடர்ந்து போலீசார் தேடிய நிலையில் சங்ககிரி அருகே பேருந்து நிறுத்தப்பட்டிருந்தது தெரியவந்தது. வாகனத்திற்குள் மதுபோதையில் படுத்திருந்த நபரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்தனர். இதில் அவர் ஊத்தங்கரையைச் சேர்ந்த சண்முகம் என்பதும் திருச்செங்கோட்டிற்கு வேலை தேடி வந்தபோது மதுபோதையில் அரசு பேருந்தை கடத்தியதும் தெரியவந்தது. இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 2 பேருந்துகளுக்கு இடையே சிக்கிய இளைஞர் படுகாயமடைந்தார். முத்துப்பேட்டையிலிருந்து சென்ற தனியார் பேருந்து தாமரங்கோட்டையில் நின்றது. அதில் ஏறுவதற்காக இளைஞர் ஒருவர் முயன்றபோது தனியார் பேருந்தை முந்துவதற்காக அரசு பேருந்து இடதுபுறம் வேகமாக சென்றது. இதனால் 2 பேருந்துகளுக்கும் நடுவே சிக்கிய இளைஞர் காயமடைந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி காண்போரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. டெல்லியில் பேக்கரி உரிமையாளர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது மரணத்திற்கு மனைவியே காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. டெல்லியின் கல்யாண் விகார் பகுதியைச் சேர்ந்த பேக்கரி உரிமையாளர் புனித் குரானா. இவர் டெல்லியில் உள்ள வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் புனித்தின் சகோதரி புனித்தை அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினரே மனரீதியாக சித்திரவதை செய்து தற்கொலைக்கு தூண்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். புனித்தை அவர்கள் கொடுமைப்படுத்தியதாக கூறியுள்ள அவர் தான் அனுபவித்த சித்திரவதைகளை புனித் 59 நிமிட வீடியோவாக பதிவு செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். புனித்தின் சமூக வலைதள பக்கங்களை அவரது மனைவி ஹேக் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அண்மையில் பெங்களூரை சேர்ந்த ஐடி ஊழியர் அதுல் சுபாஷ் தன்னை தனது மனைவியும் மனைவியின் குடும்பத்தினரும் கொடுமைப்படுத்துவதாக கூறி வீடியோ பதிவு செய்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டது குறிப்பிடத்தக்கது.
ஈரானில் அந்நாட்டின் முன்னாள் ராணுவ தளபதி காசிம் சுலைமானியின் 5ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற 5ஆம் ஆண்டு நினைவு தின கூட்டத்தில் அவரது ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மறைந்த ராணுவ தளபதியை நினைவு கூர்ந்தனர். கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி ஈராக்கில் ஏவுகணையை வீசி அமெரிக்க படைகள் நடத்திய தாக்குதலில் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டார். தங்கள் ராணுவத்தினர் மீதான தாக்குதலுக்கு பழி தீர்க்கும் விதமாக அமெரிக்கா மேற்கொண்ட இந்த நடவடிக்கை ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான மோதல் போக்கை மேலும் அதிகரித்தது. பதவியேற்பு விழாவிற்கு முந்தைய தினம் வாஷிங்டனில் பிரம்மாண்ட பேரணியை நடத்த டொனால்டு ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. வரும் 20ஆம் தேதி அமெரிக்காவின் 47வது அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி கொலம்பியா மாகாணம் வாஷிங்டன் டிசியில் உள்ள கேபிட்டல் ஒன் உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை நடத்த ட்ரம்ப் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. வெற்றி கொண்டாட்டமாக நடத்தப்படும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும் என குடியரசுக் கட்சி ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மெக்சிகோ வழியாக அமெரிக்காவிற்குள் நுழைய வரும் புலம்பெயர்ந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தெற்கு மெக்சிகோவில் உள்ள டபச்சுலா, சியாபஸ் ஆகிய நகரங்கள் வழியாக ஏராளமானோர் குடும்பத்தினருடன் அமெரிக்காவிற்கு செல்ல பயணித்து வருகின்றனர். அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்கும் வரை CBP-1 என்ற குடியேற்றம் தொடர்பான நியமன அமைப்பு தொடர்ந்து செயல்படும் என்றும் இதன் மூலம் அமெரிக்காவிற்குள் சட்டப்படி நுழைந்துவிடலாம் என்று எண்ணி புலம்பெயர்ந்தோர் அமெரிக்காவிற்கு படையெடுத்து வருகின்றனர். அதிபராக பதவியேற்கும் ட்ரம்ப் புலம்பெயர்ந்தோர் குடியேற்றத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருவார் என்பதால் அவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. போர் நடைபெற்று வரும் காசாவில் 3500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் உள்ள மொத்த மக்கள் எண்ணிக்கையில் 22% பேர் முறையாக உணவு கிடைக்காமல் பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஆகஸ்ட் மாத நிலவரப்படி மொத்தமாக 15,000 குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளதாகவும் இதில் 2288 குழந்தைகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.